இனிய உறவுகளுக்கு வணக்கம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினான். இந்த தலைப்பு என்ன என்றால், உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியதன் அவசியம். இந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முன் நான் தர்மத்தை பற்றி சில கருத்துக்கள் கூற விரும்புகிறேன். தர்மம் என்பது யாதெனில், கருணையின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற பொதுநல ஜனங்களுக்கு நன்மை பயக்கின்ற செயலாகும். அது எந்த ஒரு தருணத்திலும் எது சரியோ அதை உற்று நோக்கி எல்லோருக்கும் நன்மை பயக்கின்ற செயலாக செய்கிற செயலே தர்மமாகும். இத்தகைய செயலை ராமாயண காவியத்தில் எங்கெல்லாம் காணலாம் என்பதையும், அப்பக்கம் யாரெல்லாம் நிற்கவில்லை என்பதையும் சற்று அலசி ஆராய்வோம். சூரிய குலத்தில் பிறந்த தசரத மகாராஜா ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டைக்கு செல்லும்போது ஒரு வனத்தை கண்டு அங்கே நீர்நிலையில் சத்தம் கேட்பதைக் கண்டு யானை தான் வருகிறது என்று எண்ணி அம்பு விடுகிறார். அங்கே யானை இல்லாமல் ஒரு பாலகன் இருக்கிறான். பாலகன் அம்பால் அடிபட்டு இறக்கும் தருணம் உருவாகிறது. ஒரு பாலகனின் குரலை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தசரதர் அங்கே சென்று கண்டு பாலகனை கண்டு மனம் வெதும்புகிறார். பாலகனிடம் பேசும்போது அவன் தன் இரண்டு குருட்டு பெற்றோர்களுக்கு மகனாக இருக்கிறான். அவனுடைய சொல்லை கேட்டு பெற்றோருக்கு தண்ணீர் கொண்டு போய் கொடுக்க வேண்டி அவர்களை சந்திக்க செல்கிறார். பெற்றோரை கண்டு நீரை கொடுக்கிறார் தசரதர். உணர்வால் அவர்கள் தன் பிள்ளை இல்லை, இது வேறு யாரோ வந்து தண்ணீர் தருகிறார்கள் என உணர்கிறார்கள். மேலும் அவர்கள் கேட்கிறார்கள், நீர் யார் என கேட்க, தசரத மகாராஜாவோ, நான் நாட்டின் மன்னன், தவறாக தங்கள் பிள்ளைகளை கொல்ல நேர்ந்தது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என வேண்டுகிறார். பெற்றோர் அதை மனதால் ஏற்றாலும் அவர்களுடைய ஆதங்கத்தால் அவருக்கு சாபம் விடுகிறார்கள். இத்தருணத்தில் கண்டீர்களெனில் தசரத மகாராஜாவின் செயலானது தர்மமாகும். அவர் செய்த தவறுக்கு அவர் தண்டனையும் ஏற்கிறார், தவறிலிருந்து தப்பித்து செல்லவும் இல்லை. இச்சாபத்தால் பின்னாளில் அவர் ராமரை காட்டுக்கு அனுப்பும் செயலை செய்ய வேண்டிய வருகிறது. தந்தையின் ஆணையால் காட்டுக்கு செல்ல வேண்டிய தருணம் வந்ததும் ராமர், லட்சுமணர் மற்றும் சீதாதேவி காட்டை நோக்கி செல்கின்றனர். காட்டில் ராமர், சீதாதேவி மற்றும் லட்சுமணர் அமைதியாக வாழும் தருணத்தில் ஒரு சமயம் சூர்பனகை என்னும் அரக்கி ராமர் மேல் ஈர்ப்பு கொள்கிறார். அதன் விளைவாக ராமரை நோக்கி வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டுகிறார். இதை விரும்பாத ராமர் தன்னை விட்டு செல்லுமாறும் தான் திருமணமானவன் என்றும் கூறுகிறார். இவர்களுக்குள் நடக்கும் உரையாடலை கண்டு வெகுண்டெழுந்த லட்சுமணர் தன் அண்ணனை விட்டு விலகுமாறும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் என்றும் கூறிய போதும் சூர்பனையை கேட்காத போது அவர் மூக்கை அறுக்கிறார் லட்சுமணர். இது ஒரு வகையில் அதர்ம செயலாகவே பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெண்ணை காயப்படுத்துவது அதர்மமாகும். இதன் விளைவாக ராமர் சீதாதேவியை பிரியவும் நேர்கிறது. இச்செயலால் ராமருக்கும் ராவணனுக்கும் மிகப்பெரிய போரும் உருவாகிறது. காயப்பட்ட சூர்பனகை தன் அண்ணன் ராவணனிடம் சென்று உதவி கோருகிறார். தன் அண்ணன் தனக்கு உதவுவாரோ என்று எண்ணி சூர்பனகை தனக்குள் ஒரு வஞ்ச எண்ணத்தை உருவாக்குகிறார். அது என்னவென்றால், சீதாதேவியின் அழகை பற்றியும் அவரை பற்றியும் ராவணனிடம் வர்ணித்து ராவணனுக்குள் தேவையற்ற உருவாக்கி ராவணனின் மனதை கலங்க செய்கிறார். ராவணனோ தன் தங்கையின் சொல்லால் மதிமயங்கி அதர்ம எண்ணங்களை தனக்குள் வளர்க்கிறார். இதன் விளைவாக அதர்ம செயலை புரிய தொடங்குகிறார். சீதாதேவியை கவர்ந்து வந்து லங்காபுரிக்கு தூக்கி வருகிறார். இச்செயல் மிகப்பெரிய அதர்ம செயலாகும். அதுவே அவருக்கும் அவர் நாட்டுக்கும் மிகப்பெரிய அழிவை கொண்டு வருகிறது. சீதாதேவியை மீட்கும் பொருட்டு ராமர், லட்சுமணர் மற்றும் வானர சேனைகளின் உதவியோடு லங்காபுரி மேல் போர் தொடுத்து செல்கின்றனர். ராவணனின் தம்பியான விபீஷணர் சீதாதேவியை தூக்கி வந்தது அதர்ம செயல் என உணர்ந்து ராவணனுக்கு புத்தி கூறி அவர் கேட்க மறுத்த தருணத்தில் ராமனுக்கு உதவியாக வந்து அவருக்கு உதவியாக செயல்படுகிறார். இதனால் போரில் ராவணன் வீழ்ந்த பிறகு விபீஷணர் அந்நாட்டின் மன்னனானார். இதன் மூலம் நாம் ஒன்று உணரலாம். எத்தருணத்திலும் தன் உறவாக இருந்தாலும் சரி, நாம் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை நாம் உணரலாம். நன்றி, வணக்கம்.